2 வருஷமா போகும் ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும், அக்டோபர் 7 தொடங்கின இஸ்ரேல் காசா போரா இருக்கட்டும், ஆப்பிரிக்கால அடுத்தடுத்து வீழ்ந்த இருக்காங்க. இது எதிர்கட்சிக்கும் சரி ட்ரம்புக்கும் சரி செம்மையான அட்வான்டேஜ் இந்த எலெக்ஷன்ல இருக்கு. அமெரிக்கால ஆட்சி மாற்றம் வரும் வேலையில 2 வருஷமா நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு முடிவுக்கு போகும். சப்போஸ் டிபிபி கட்சிக்கு ஆப்போசிட்டா இருக்கும் கேஎம்டி பார்ட்டி, அவங்க கம்ப்ளீட்டா சைனா சைடு, அவங்க ஆட்சிக்கு வந்தா போரே இல்லாம தைவான கண்டிப்பா சைனாவுக்கு தர வார்த்து கொடுத்து இந்த ஒரு சேஞ்ச் சொல்றேன். இந்தியா கூட்டணி வின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு சேஞ்ச் நம்ம இந்தியா சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுவும் இல்லாம இப்ப எக்ஸிஸ்டிங் பார்ட்டியே கண்டினியூ ஆனாங்க அப்படின்ட்டு அமெரிக்கா தன்னுடைய டாமினன்சிய அதிகாரத்தை அங்க ஃபுல்லா இழந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுவது அமெரிக்கா 2024 இந்த எலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த பிரச்சனைகள் எப்படி ஜியோ பாலிடிக்ஸை இம்பாக்ட் பண்ண போகுது, எது மாதிரியான திருப்பங்கள் நிறைந்த 2024 இது இருக்க போகுது அப்படின்னு ஒரு கிளான்ஸ், நம்மளுடைய அனாலிசிஸ் என்ன, ஆயுதம் அறிவோமின் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் இது போன்ற விஷயங்களை கவர் பண்ணி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். இதுல ஆர்வமுள்ள நேர்கள் நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு முடிவெடுங்க, அது போதுமானது. ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறதா என்ன பார்க்க போறோம்னா பிரிக்ஸ் தான். 2024 அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா, அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையா இருக்க போகுது இந்த பிரிக்ஸ் கூட்டம் தான். இந்த பிரிக்ஸ் வளர்ச்சியை எதிர்த்து எப்படி அமெரிக்கா தன்னோட வேர்ல்டு ஆர்டரை நிலை கொண்டு போறாங்களோ அதை பொறுத்துதான் அமெரிக்காவின் டாமினன்சி அண்ட் அமெரிக்கா சுப்ரீம் பவர், அமெரிக்கா த லீடர் அப்படிங்கிற பேர் அவங்க தக்க வச்சுக்க முடியும். ஸோ 2024 இந்த ஒரு வேர்ல்டு ஆர்டரை எதிர்த்து அமெரிக்கா எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். பிரிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்கனாமி கொண்ட நாடுகளின் கூட்டம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க தான் பிரிக்ஸ். இவங்களோட 2024 ஈஜிப்ட், இத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ அண்ட் அர்ஜென்டினா போன்ற நாடுகளும் இணைய இருக்கு. பட் இதுல அர்ஜென்டினாவில் வந்த ஆட்சி மாற்றத்தின் காரணத்தால் அர்ஜென்டினா இதுல இருந்து இப்ப விலக போகுது. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், எலெக்ஷன் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு. ஆன் பேப்பர்ல பிரிக்ஸ் பிளஸ் நாடுகளின் பாப்புலேஷனா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஜிடிபி பங்களிப்பா இருக்கட்டும், ரிச் டெமோக்ரஸி நாடுகளான அமெரிக்கா, யூகே, யூரோப்பியன் யூனியன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை விடவும் அதிகமானது. இப்ப பிரிக்ஸ் பிளஸ் தான் டிரைவிங் ஃபோர்ஸா இருப்பாங்க. சோ பிரிக்ஸ் பிளஸ் ரிச் டெமோக்ரஸி நாடுகளை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சிக்கல் இருக்கு. பிரிக்ஸ் பிளஸ் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க எளிதா எல்லாம் கட்டமைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இல்ல, ஒரு குழு இல்ல. பிகாஸ் பிரிக்ஸ் பிளஸ் நாடுகளின் எக்கனாமி அண்ட் அவங்களுடைய ரிசர்வ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று வித்தியாசமானது. பிரிக்ஸ் பிளஸின் முக்கியமான பிரச்சனையா இருப்பது இந்தியா, சைனா தான். சமகாலத்துல எளியும் புனையுமா இருக்கும் இந்தியா, சைனா எப்படி ஒருமித்த கருத்தோட பிரிக்ஸ் பிளஸ்ல சிறந்து பயணிக்க போறாங்க, எப்படி பயணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், கடந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே தோக்கடிக்க எப்படி டிஎம்கே பல பொலிட்டிக்கல் பார்ட்டியுடன் கொள்கையில வேறுபட்டாலும் கூட்டணி வச்சாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்க பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள் கொண்டு போய் அப்ளை பண்றாங்க. பட் இங்க சின்ன சின்ன வேறுபாடுகள் வரும், அவ்வளவுதான். பட் 2023 அமெரிக்கா தன்னோட டாமினன்ஸை இழந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. இதற்கு சிறந்த உதாரணமா ரஷ்யா உக்ரைன் போர்னு எடுத்துக்கிட்டா டர்க்கி தான். முக்கியமான விஷயங்களை மத்தியஸ்தரம் பண்ணது டர்க்கி தான். இஸ்ரேல் காசா போருக்கு கத்தார் மத்தியஸ்தரம் பண்ணது. அண்ட் மிடில் ஈஸ்ட் நாடுகள் மத்தியில அமெரிக்கா தன்னோட டாமினன்சியை, தன்னோட கட்டுப்பாடு, அதிகாரத்தை இழந்திருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவின் ஆதிக்கம் கிராஜுவலா சரிஞ்சுக்கிட்டு வருது. இது எப்போ வேணாலும் முழுசா சரியறதுக்கான நிலைமையில தான் அமெரிக்கா இருக்கு. மல்டிபோலார் வேர்ல்டு ரைஸ் ஆகுறதுக்கு இதுவே போதுமான ஒரு ஃபியூலா இருக்கும். மல்டிபோலார் வேர்ல்டுக்கான மிகப்பெரிய சேஞ்சா இந்த 2024 நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சேலஞ்சா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 2023 நம்மளை வியப்படைய வச்ச டெக்னாலஜினா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஜெமினை ஏஐயா இருக்கட்டும், எல்லாரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் கவர்மெண்ட்ஸ்ல கூட சில செக்டார்ல ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அதோடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு போகிருக்கு அப்படின்னு. பட் ஏஐ எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்குதோ அதே அளவுக்கு நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்கறதும் கூட. இதை எலான் மஸ்கே பல வாட்டி சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஏஐ டெக்னாலஜி இந்த 2024 பயங்கர பூம் ஆக போகுது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் செக்டார்ஸ். இதை கட்டுப்படுத்த ஏஐக்கு ஒரு புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு கடிவாளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பல கவர்மெண்ட்டும் இப்ப திட்டம் தீட்டி வராங்க. இல்ல ரூல்ஸ் கொண்டு வந்தா டெக்னாலஜியை நம்ம முழுசா கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை கட்டுப்படுத்துற மாதிரி ஆகிடும் அப்படின்னு இதை எதிர்த்து பல கார்பரேட் கம்பெனிஸும் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி டெசிஷன் மேக்கிங் ஏஐன்னு ஒன்று இருக்கு. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற முடிவா மனிதர்களை விடவும் ரொம்ப சிறப்பா அதை எடுக்கக்கூடிய ஒன்று. இது நம்ம மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு ஏஐ, இந்த டெசிஷன் மேக்கிங் ஏஐ. இப்படிப்பட்ட ஏஐ உருவாக்குதல், இதை பயன்படுத்துதல் அண்ட் இதோட இனோவேஷன்ஸ் எல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வரணும்
அப்படின்னு இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் என்னதான் இங்க பிரச்சனை போனாலும் 2024 அப்படிங்கிறது ஏஐக்கான வருஷமா இருக்க போகுது. ஏஐ பயன்படுத்துவர்களின் எண்ணிக்கை இந்த வருஷம் கண்டிப்பா அதிகமாக போகுது. 4வதா இருப்பது குளோபல் எக்கனாமி அண்ட் சப்ளை செயின். கொரோனாங்கிற பேண்டமிக் வந்து 4 வருஷம் ஆகிருச்சு. அப்ப அடிவாங்கின பல பொருளாதாரமும் இன்னும் மீட்கப்படல. இதற்கான மற்றொரு காரணமா பார்க்கப்படுவது இடைவிடாத போர்களும் தான். பட் இந்த பேண்டமிக்னால குளோபல் எக்கனாமி சர்வதேச பொருளாதாரம் எந்த அளவுக்கு பலவீனமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருக்குன்னு நமக்கு காமிச்சிருக்கு. எங்கேயோ இருக்கும் ஆப்பிரிக்கால ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா ஆஸ்திரேலியால அதன் விளைவு தெரியும். இதுதான் இன்டர் கனெக்டட் குளோபல் எக்கனாமி, இணைக்கப்பட்ட பொருளாதாரம். இதோடைய கட்டமைப்பு, இதன் பலவீனம், இதோடைய பாதிப்பு இப்ப நம்ம நல்லாவே உணர்ந்திருக்கோம் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி. இதனால இப்ப மீண்டும் இந்த இணைக்கப்பட்ட பொருளாதாரத்தை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்துல உலக நாடுகள் இருக்கு. மறுசீரமைப்பின் தொடக்கம் கண்டிப்பா இந்த 24 இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பா இருக்கு. இது இல்லாம ரஷ்யா உக்ரைன் போரால் கருங்கடல் வணிகம், இந்த பக்கமா செங்கடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சூயஸ் கெனலா இருக்கட்டும் இல்ல செங்கடல் வழித்தடங்களா இருக்கட்டும், அதன் வணிகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் விளைவுகளை உலக நாடுகள் ஆல்ரெடியே உணர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பா இன்டர் கனெக்டட் குளோபல் எக்கனாமி அந்த சப்ளை செயினை ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு உலக நாடுகள் இப்ப தள்ளப்பட்டிருக்கு. அடுத்து அப்படியே சைனாவை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். உலகின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுனா அது சைனா தான். கடந்த 4 வருஷமா உலக வளர்ச்சிக்கு பொருளாதார ரீதியா சீனாவின் பங்கு இன்றியமையாத ஒன்று. ஆனா இப்ப 2023 சீனாவின் வளர்ச்சி மந்த நிலையில இருக்கு. ஹை வேர்ல்டு பீப்புள் பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி டிக்ளைன், ரியல் எஸ்டேட் கிரைசிஸ்னு சீனாவின் எக்கனாமி சரிவின் பாதையில இருக்கு. இதை தூக்கி நிறுத்த கடன் வசூல் பண்றது தான், டெப்த் தான் ஒரே வழி அப்படின்னு இப்ப சீனா இறங்கி இருக்கு. ஸோ சீனாவின் பொருளாதார வீழ்ச்சி உலக பொருளாதாரத்தையும் 2024 பாதிக்க போகுது. இது ஒரு பக்கம்னா, உலகின் முதல் மிகப்பெரிய பொருளாதாரமான அமெரிக்காவின் பேங்க்ரப்ட், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிளக்சுவேஷன், பாண்ட்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் 2023 அமெரிக்காவுக்கு எதிராக போச்சு. அமெரிக்காவின் டாலரின் வீக்கத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. இந்த நிலை தொடருமானால் அமெரிக்காவின் டாலரின் சரிவு தவிர்க்க முடியாத ஒன்றா அமையும். அந்த டாலர் எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு ரஷ்யா வேற மறுபக்கம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2024 முழுவதுமா ரஷ்யா உக்ரைன் போர் அண்ட் இஸ்ரேல் காசா போர் தொடருமானால் அமெரிக்காவின் டாலருக்கு இது ஒரு ஆடட் பிரஷராகவே இருக்கும். சப்போஸ் டாலர் இங்கே கொலாப்ஸ் ஆகிச்சு அப்படின்னா அமெரிக்காவின் செல்லை பிள்ளைகளான UK, யூரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகளும் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிடும். இது உலக பொருளாதாரத்துல பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். IMF ஒரு அசம்ஷன் அண்ட் ப்ரெடிக்ஷனை முன் வச்சிருக்காங்க. 2024 இன்ஃப்ளேஷன் ரேட் 5.8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5.8% இருந்து 2% அல்லது 2% கீழே கண்டிப்பா குறையாது அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப 2023 இன்ஃப்ளேஷன் ரேட் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தா 6.9% மக்களே. ஸோ 2024 குளோபல் இன்ஃப்ளேஷன் ரேட் கொஞ்சம் பாசிட்டிவான ட்ராக்கை நோக்கி தான் மூவ் ஆகுது. IMF-இன் கணிப்பு இதுவாகவே இருக்கு. பட் எந்த ஒரு பபுளும் வெடிக்காம இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுமூகமாகவே இந்த 2024 எக்கனாமி ரீதியாக போகும். ஆயுதம் அறிவம் சார்பா எலெக்ஷனா இருக்கட்டும், இல்ல குளோபல் சப்ளை செயினா இருக்கட்டும், பிரிக்ஸ், AI இருக்கட்டும், இதெல்லாம் தான் இந்த 2024 நாம கணிச்ச ஒரு டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனல் வேர்டிங்ஸா 2024 ஜியோபாலிட்டிக்ஸ் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2 வார்த்தையில சொல்லணும்னா, ஜியோபாலிட்டிக்ஸ் இன் 2024 will be volatile and unstable my dear friends. இந்த காணொலி ரொம்ப முக்கியமா ஆயுதம் அறிவமுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அந்த இதை பார்க்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம், ஒரு பெரிய டாபிக், ஒரு ஜியோபாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ண சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்திருக்கேன். இதை பத்தி உங்களின் கருத்துக்கள் என்ன, இதுல உங்களுக்கு இதை நீங்க ஃபுல்லா ஒத்துக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் போடலாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். நாம அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம உங்க கமெண்ட்டை, வேல்யூபிள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. நன்றி, வணக்கம்.